உள்ளூராட்சி மன்றங்களை வலுவிழக்கச் செய்யும் கிராம அபிவிருத்தி குழு தலைவர், தேசிய மக்கள் சக்தியின் சர்வாதிகார திட்டம். மன்னார் மாவட்டத்தில் டிட்வா புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீதிகள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல். கடந்த காலத்தை விட நிவாரண திட்டங்களில் ஊழல் குறைந்துள்ளது. ஞானமுத்து ஸ்ரீநேசன். இலங்கையில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு. சர்வதேச உதவிகளில் வெளிப்படைத்தன்மை, அமைச்சர் விஜித ஹேரத் விளக்கம். யாழ் வடமராட்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். அசோக ரன்வெள்ள மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை, தேசிய மக்கள் சக்திக்குள் பிளவு. வராத தீர்வை எதிர்க்க தமிழ்நாட்டுக்கு பயணமா? சுரேந்திரன் கேள்வி. எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். விமல் வீரவன்ச. தொடர்பான விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை வலுவிழக்க செய்து மக்களின் ஜனநாயக பிரதிநிதிகளை செயல்பட விடாமல் தடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி கிராம அபிவிருத்தி குழு தலைவர் என்ற பதவியை பிரதேச செயலாளர் ஊடாக நியமன கடிதம் வழங்கப்பட்டு நியமிக்கப்படுவதாக பிரதேச சபை தவிசாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பிரஜாசக்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறி முழு நாட்டையும் முழு கிராமத்தின் அதிகாரங்களையும் தேசிய மக்கள் சக்தியிடம் வலிந்து இழுக்கும் நோக்கத்துடன் இந்த அரசியல் நியமனம் வழங்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நுரோஸ், உள்ளூராட்சி மன்ற சட்டங்களின் பிரகாரம் ஒரு நியாயமான தேர்தல் மூலம் மக்கள் தமது பிரதிநிதிகளை தெரிவு செய்துள்ள நிலையில் அதற்கு மேலதிகமாக அதிகாரம் வழங்கப்பட்ட கட்சி சார்பு கிராம மட்ட தலைவர் ஒருவரை நியமிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களை மலினப்படுத்தி சர்வாதிகார ஆட்சியை கொண்டு பலப்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியினர் போட்ட திட்டமே கிராம அபிவிருத்தி குழு. இலங்கை வரலாற்றில் அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கள் ஊடாக தமது அரசியல் செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்த வரலாறுகள் மாறி தேசிய மக்கள் சக்தியினர் கிராமங்களில் தமது அரசியலை மேற்கொள்வதற்காக உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை கட்டுப்படுத்த முயல்கின்றனர். குறித்த நியமனம் தொடர்பில் நாம் விரிவாக ஆராய்ந்து நீதிமன்றத்தை நாடுவதற்கு சகல நடவடிக்கைகளையும் எடுப்போம் என தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த வெளிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகிதன், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசு அதிகாரிகளை தவறாக வழிநடத்தும் செயற்பாடு கிராம அபிவிருத்தி குழு தலைவர் நியமனம். ஒரு பிரதேச செயலாளர் ஊடாக அந்த பிரதேசத்தில் அபிவிருத்தி குழு தலைவரை அமைப்பதற்கான கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் குறித்த அந்நியமனத்தை வழங்கும் அதிகாரம் பிரதேச செயலாளர்களுக்கு எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பது சவாலுக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயம். அரசியல் நியமனங்களை அதிகாரிகளை மேற்கொள்ள செய்யும் அடக்குமுறையான ஆட்சியில் அரசு அதிகாரிகள் காணப்படுகிறார்கள். ஆகவே குறித்த விடயம் தொடர்பில் தவிசாளர்களுடன் கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ஊர்காவல்துறை தவிசாளர் அன்னலிங்கம் அன்னராசா, கடந்த கால ஆட்சிகளை விட மோசமான முறையில் மக்களை ஜனநாயக உரிமைகளை பறிக்கும் செயற்பாடு கிராம மட்ட அபிவிருத்தி குழு தலைவர். இந்த நியமனம் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரின் சிபாரிசின் பேரில் நியமிக்கப்படுகிறார். அவரின் கீழ் கிராம உத்தியோகத்தர் மற்றும் அபிவிருத்தி குழு உத்தியோகத்தர்கள் கடமையாற்ற வேண்டிய இக்கட்டான நிலையை பிரதேச செயலாளரின் கடிதம் பிரதிபலிக்கிறது. அது மட்டுமல்லாது உள்ளூராட்சி மன்றங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களில் பங்கு பெறுவதற்கு மட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசியல் கட்சியின் சிபாரிசினால் பிரதேச செயலாளர் நியமிக்கப்படுகின்ற கிராம அபிவிருத்தி குழு தலைவர் அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு பங்கு பெறுவதற்கான சந்தர்ப்பம் பிரதேச செயலாளரினால் வழங்கப்படுகிறது. இது உள்ளூராட்சி மன்ற அதிகாரங்களை பெற்ற மக்கள் பிரதிநிதிகளை புறந்தள்ளி ஒரு கட்சி சார்ந்த பிரதிநிதிக்கு அங்கீகாரம் வழங்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் கிராம அபிவிருத்தி குழு தலைவரின் நியமன கடிதத்தில் நியமிக்கப்படுபவர் அரசு உத்தியோகராக கருதப்பட மாட்டார் என கூறிவிட்டு அடுத்த பந்தியில் சமூக அபிவிருத்தி குழுக்களை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் வழங்கப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராம மட்டத்தில் அதிகாரம் வழங்கப்பட்ட கிராம உத்தியோகத்தரை புறந்தள்ளி அரசியல் அதிகாரங்களை கிராம மட்டங்களில் பலப்படுத்துவதற்கான தேசிய மக்கள் சக்தியின் வேலை திட்டமே இந்த கிராம அபிவிருத்தி குழு திட்டம் என அவர் தெரிவித்துள்ளார். டிட்வா புயலால் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீதிகள் மீண்டும் பயன்பாட்டுக்குரிய நிலையில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் விசேட கலந்துரையாடல் நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது.
இந்த கலந்துரையாடலில் டிட்பா புயல் வெள்ளத்தால் கடுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு விசேட கவனம் செலுத்தி மேற்கொள்ள வேண்டிய திருத்தம் மற்றும் அபிவிருத்தி பணிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. குறிப்பாக குஞ்சுகுளம் வீதி, முள்ளிக்குளம், பள்ளமடு வீதி, பரப்பு கடந்தான் வீதி ஆகிய வீதிகளுக்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த வீதிகள் தொடர்பில் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் உள்ள வீதிகள், வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்பில் உள்ள வீதிகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் கீழ் பராமரிக்கப்படும் வீதிகள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய விவாதம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறையில் உள்ள வீதி அபிவிருத்தி திட்டங்கள், அடுத்த ஆண்டில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்ட புதிய வீதி திட்டங்கள், அவற்றுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள், பணிகள் ஆரம்பிக்க வேண்டிய காலக்கெடு மற்றும் செயல்படுத்தும் அதிகாரப்பூர்வ நிறுவனங்கள் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடலில் இடம்பெற்றன. இந்த விசேட கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், திட்டமிடல் பணிப்பாளர், மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபை பணிப்பாளர், சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்கள் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பேணவும், அமைதியான சூழலை உறுதி செய்யவும் அனைத்து சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக மத வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு அதிகரிக்க கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தங்களது பகுதிகளில் உள்ள மத தலைவர்களுடன் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இணைந்து செயல்பட்டு வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பு செயற்பாடுகளை வலுப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் துணை போலீஸ் அத்தியட்சர் புட்லர் தெரிவித்துள்ளார். பெரிய நகரங்களில் பண்டிகை கால கொள்வனவுகளில் ஈடுபடுவோர் அதிகமாக கூடும் இடங்களிலும் பொதுமக்கள் பெருமளவில் திரளும் மத தலங்களிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் மத நிறுவனங்கள், அறங்காவலர் குழுக்கள் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீஸ் மற்றும் முப்படை அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட முன்வந்துள்ளன. சந்தேகத்துக்கிடமான வாகனங்கள், நபர்கள் அல்லது பொருட்கள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்துக்கோ போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கோ தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பண்டிகை கால பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் மேற்கு மாகாணம் முழுவதும் கூடுதலாக 2500 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணிக்கமர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீதியோரங்களில் வாகனங்களை நிறுத்தும் போது கூடுதல் விழிப்புடன் இருக்குமாறும், தனிப்பட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கொள்ளை மற்றும் திருட்டு உள்ளிட்ட குற்றங்களை தடுக்க இரவு நேரங்களில் சிறப்பு போலீஸ் ரோந்து பிரிவுகள் செயல்படுத்தப்பட உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து இஸ்தான்புல்லுக்கு செல்லவிருந்த விமானத்தில் புறப்பட்ட சில நிமிடங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை அதன் விமானி சாமர்த்தியமாக கையாண்டுள்ளார். பயணத்தை தொடங்கிய சிறு பொழுதுகளிலேயே விமானத்தின் சக்கரங்கள் உள்ளிருக்கும் அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டறிந்துள்ளார். அதன் பின்னர் விமானத்தை தொடர்ந்து இயக்குவது பாதுகாப்பானது அல்ல என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க அனுமதி கோரியுள்ளார். இருப்பினும் முழு பயணத்துக்கும் தேவையான எரிபொருளுடன் இருந்த விமானம் அதன் அதிகப்படியான எடையுடன் தரையிறங்குவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் உடனடியாக தரையிறக்க முடியாமல் போயுள்ளது. அதனைத் தொடர்ந்து விமானத்தின் எடையை குறைப்பதற்காக சாமர்த்தியமாக செயற்பட்ட விமானி சிலாபம் கடல் பகுதிக்கு மேலே விமானத்தை வட்ட பாதையில் செயற்படுத்தியுள்ளார். இதன் காரணமாக நடுவானிலேயே பெருமளவான எரிபொருள் கடலில் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முழு அவசரகால எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு எடையை குறைத்துக் கொண்டு அந்த விமானம் நள்ளிரவில் மிகவும் லாபகமாக பாதுகாப்பாக தரையிறங்கியது. விமானத்தில் இருந்த 202 மற்றும் 10 பணிக்குழுவினர் என யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் விமானம் தரையிறங்கியுள்ளது. ஆபத்தான நேரத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்ட விமானியின் நிதானமும் தரை கட்டுப்பாட்டு அறையின் துரித நடவடிக்கையும் இவ்விடத்தில் பாராட்டத்தக்கது. இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சர்வதேச உதவிகள் வெளிப்படை தன்மையுடனேயே கையாளப்பட்டு வருகின்றது என வெளிவிவகார அமைச்சர் விஜிதேகர தெரிவித்தார். அரசாங்க நிர்வாக பொறிமுறை ஊடாக உரிய வகையில் உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் சர்வதேச உதவிகள் தொடர்பில் வெளிப்படைத்தன்மை இல்லை என முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டு தொடர்பில் வெளிவிவகார அமைச்சிடம் வினவப்பட்டது. இதற்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். பேரிடரின் பின்னர் இலங்கைக்கு சர்வதேச உதவிகள் கிடைக்க ஆரம்பித்தன. முதல் 6 மணி நேரத்துக்குள்ளேயே மீட்பு பணிக்குரிய உதவியை இந்தியா வழங்கியது. பாகிஸ்தான், சீனா, நேபாளம் உட்பட அனைத்து நாடுகளும் உதவி வருகின்றன. இலங்கையில் உள்ள வெளிநாட்டு தூதுவர்கள் தமது பிரத்யேக நிதியை கூட வழங்கியுள்ளனர். தம்மால் முடிந்த வகையில் நமக்கு உதவி வழங்கிய சர்வதேச சமூகத்துக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நெருக்கடியான நேரத்தில் நேசக்கரம் நீட்டி வரும் புலம்பெயர் இளைஞர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். அதேவேளை நிவாரணப் பணியில் ஓரிரு குறைபாடுகள் இருக்கலாம். அதனை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த கட்டமைப்பு மீது விமர்சனங்களை முன்வைப்பது ஏற்புடையதல்ல. விநியோக பொறிமுறை நீதியாக நடக்கிறது. வெளிப்படையான அரசாங்க நிர்வாக பொறிமுறை உள்ளது என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார்.
அதேவேளை டிட்பா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீட்டெடுக்கும் நோக்கில் சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடாத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். நாட்டின் அனர்த்த முகாமைத்துவ துறைக்கான தனியான அமைச்சரவை அந்தஸ்துடைய அமைச்சு உருவாக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது சரியானதும் செயல்திறன் கொண்டதுமான அனர்த்த முகாமைத்துவ செயல் திட்டம் நடைமுறையில் இல்லை என குறிப்பிட்டார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அனர்த்த முகாமைத்துவ துறையே இன்றைய நிலவரத்தில் ஒரு சுனாமியால் பாதிக்கப்பட்டது போல் காணப்படுவதாக விமர்சித்துள்ளார். இதற்கு தீர்வாக ஒருங்கிணைந்த அனர்த்த முகாமைத்துவ திட்டம் தயாரிக்கப்பட்டு அது மத்திய மட்டத்திலிருந்து மாகாண, மாவட்ட மற்றும் கிராம சேவை பிரிவுகள் வரை செயல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அதனால் இந்த அத்தியாவசிய பணிக்காக தனி அமைச்சரவை அமைச்சு நிறுவப்பட்டு அதனை வலுப்படுத்த வேண்டும் என சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது பிரஜாசக்தி, சமூக சக்தி குழு விவகாரம் மற்றும் கடற்கரை வானகல்வு நடவடிக்கையின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. கடந்த ஆட்சியில் இடம்பெற்றதைப் போன்று சமூக சக்தி குழு உறுப்பினர்கள் தெருவிலும் ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதுடன் பதவி வழி தலைவர்களாக செயற்பட வேண்டிய உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதற்கு உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதேபோன்று கடற்கரை வானகல்வு நடவடிக்கையின் போது அகலப்பட்ட மணலை அகற்றும் விவகாரம் தொடர்பில் கடுமையான வாக்குவாதம் இடம்பெற்றன. குறித்த விடயத்தில் பருத்தித்துறை நகரபிதா பக்கசார்பாக செயற்பட்டு வருவதாக ஒரு சாரார் குற்றம் சாட்டினர். கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தினரது அனுமதி மற்றும் சம்பந்தப்பட்ட பிரதேச அமைப்பு சார்ந்து ஏற்படுத்தப்பட்ட தலையீடு ஆகியனவே குறித்த பணி தாமதத்துக்கு காரணம் என்பதை சம்பந்தப்பட்டவர்களது கருத்துக்கள் மூலம் தெளிவுபடுத்திய நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் இதன் பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி தரப்பின் தலையீடு இருப்பதாக பகிரங்கமாக சுட்டிக்காட்டினார். இவ்விவகாரம் தொடர்பில் இரு தரப்பிலும் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. இறுதியில் உரிய திணைக்கள தரப்பினரும் பருத்தித்துறை நகரசபையும் இணைந்து குறித்த விடயத்துக்கு தீர்வு காணும் வகையில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. டிட்பா புயல் பாதிப்பு, மீனவர் விவகாரம், பருத்தித்துறை பொன்னாலை வீதி அபிவிருத்தி நடவடிக்கை உள்ளிட்ட வீதிகள், பாலங்கள் அமைப்பது தொடர்பிலும் வடபிராந்திய போக்குவரத்து சபை பருத்தித்துறை சாலையில் உள்ள சாரதி வெற்றிடம் தொடர்ந்து நிரப்பப்படாதுள்ளமை, போக்குவரத்து சேவை சீரின்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் கடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களின் முன்னேற்ற அறிக்கையும் ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் பருத்தித்துறை, வல்வெட்டித்துறை நகரசபை மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை என்பனவற்றின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்கள், பிரதேச சபை மற்றும் நகரசபை உறுப்பினர்கள், போலீஸ் இராணுவ அதிகாரிகள், திணைக்கள தலைவர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மக்களுக்காக பண்ணணும். அரசியல் செய்ய மக்களுக்காக செய்யப்படுறது அரசியல் இல்ல. பாடசாலை கேட்டு கூட தந்து கூட அந்த பாடசாலை செயல்பட்ட ரீதியில நடந்தது. மக்கள் நடந்தது. இதே சங்க உபதலைவர் எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகருக்கு அடிக்க முற்பட்ட போதுதான் அது நிப்பாட்டப்பட்டது. அதற்கு பிற்பாடுதான் கலவர பாதங்கள் அறிவிச்சார்கள். அவர்கள் முன்னிட செய்ய சொல்லி இதான் நடந்தது. இது ஒரு அரசியல். சங்கத்தலைவர் வந்து மன்னிப்பு இவர் சொல்லிட்டாங்க. சங்க பிரச்சனை அரசியல் அரசியல் இருக்குது. நீங்கள் அந்த சங்கங்களை அரசியல் உருவாக்கி வச்சிருக்கீங்க. கடந்த அரசாங்கம் செய்ததான் நீங்கள் செய்கிறீர்கள். மக்கள் ஒழுங்குபடுத்தின ஆர்ப்பாட்டத்தில் NDP ஒழுங்குபடுத்தி போட்டு ஒரு இந்தியன் எம்பசிக்கு எதிராக சொல்லப்பட்ட அது வேற நான் அரசாங்கம் தாண்டி நான் மீனவன். எனக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பு இருக்கு. எனக்கு இங்க ஜனநாயக முறையில எனக்கு தனிப்பட்ட உரிமை இருக்கு. நான் எந்த இடத்திலையும் ஒரு மீடியாவுக்கு முன்னால கதைக்கிறதுக்கான சகல அனுமதி இந்த நாடு தந்திருக்கு. நான் எதையும் கதைப்பேன். எனக்கு நேரம் விரோதமா நீங்க கதைக்கிறேன்னு நீங்க எனக்கு நேரம் போய் வழக்க போதும். அதை விட்டுட்டு எனக்கு இது கட்சி சார்ந்தோ எந்த விதமான கதை எனக்கு 5 லட்சம் ரூபாய் நீங்க தருவீங்களோ?
இது எனக்கு மட்டும் இல்ல அந்த கூட்டத்துல இவரும் இருந்தார், நானும் இருந்தான். என்னை தவிசாளர்னு சொல்லி நான் அழைச்சிருந்தவங்க. அந்த கௌரவ தலைவர்களே, நாங்கள் ஒன்றை மட்டும் நாங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். இன்றைக்கு மக்கள் பிரதிநிதி, மக்கள் சார்பாக எத்தனையோ மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கலைக்கணும். இவர் செய்தது சரி என்று சொல்லி யாரும் இதுல கலைக்கணுமா? கலைஞ்சா நாங்கள் அவர்கிட்ட கலைக்க விடுறோம். இவர் செய்தது சரி. மக்கள் மக்கள் மக்களால் செய்யப்பட்ட மக்களுக்கு ஒரு முறையிலே செய்தார். மக்களுக்கு ஒரு முறை செய்தார். ஒரு விஷயம் படிவா சொல்றேன். அதாவது பீச் ரோட்டுக்கு முன்னாலே இருக்கிற காணிக்கு முன்னாலே இருக்கிற கடற்கரை பாரம்பரியமாக யாருக்கு உரித்துடையது என்றால் அந்த காணி உரிமையாளருக்கு உரியது. அவர் அதுல தொழில் செய்வதற்கும் அவர் அதனுடைய உபகரணங்கள் வைக்கிறதுக்கும் இல்ல யூசி முன்ன நீங்க ஜட்னால எடுத்துக்கொண்டீங்களா இருந்தா அதுக்கு மாநகர சபையின் டாக்ஸ் கட்டுன வரலாறு இருக்கு. அதே மாதிரி நான் என்னுடைய வீட்டுக்கு முன்னால சொல்றேன், என்னுடைய வீட்டுக்கு முன்னால என்ன மாமாவுக்குரிய இதுக்கு, அதாவது புலிகளிங்க இதுன்றதுக்கு முன்ன அது மார்க்கெட்டுகள் முழுக்க சரித்திரம். மார்க்கெட்டுகள் முழுக்க உள்ளாட்சி தினங்களுக்கு நான் டைவர்ட் பண்ண உள்ள சரித்திரத்தை சொல்றேன். நான் நீங்க அது நிச்சயமான உண்மை. அந்த விபத்தை ஏற்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பளவின் மீதான கட்சி ரீதியான நடவடிக்கை தொடர்பில் ஆளும் தேசிய மக்கள் சக்திக்குள் முரண்பாடான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதன்படி போலீசார் தனது விசாரணையை முடித்து தீர்ப்பை அறிவிக்கும் வரை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகருமான அசோக ரன்பள்ள மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபேசிங்க இதனை தெரிவித்தார். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பள்ளவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நிகால் அபேசிங்க தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், சம்பவம் தொடர்பாக பொதுமக்களின் ஊகங்களின் அடிப்படையில் கட்சி முடிவுகள் எடுக்க முடியாது. பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து தனித்தனியாக என்ன நினைக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் இந்த சம்பவம் குறித்து கேள்வி கேட்கிறார்கள். போலீசார் தான் முடிவு எடுக்க வேண்டிய அதிகாரம் கொண்டவர்கள். போலீஸ் இதுவரை அறிவித்ததற்கு மேல் அல்லது அதற்கு அப்பால் எதுவும் எங்களுக்கு தெரியாது. எனவே அதற்கு மேல் நாங்கள் விவாதிக்கவில்லை. ஒரு சட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் ஒரு கட்சியாக அது குறித்து நாங்கள் ஒரு முடிவை எடுப்போம். கட்சி அளவிலான எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னர் போக்குவரத்து விபத்து சம்பவம் குறித்து போலீசாரின் முடிவுகளுக்காக கட்சி காத்திருப்பதாக நிகால் அபேசிங்க தெரிவித்துள்ளார். வராத ஒன்றை எதிர்ப்பதற்காக தமிழ் தேசிய பேரவையின் தமிழ்நாட்டு பயணம் அமைவது அர்த்தமற்றது. அதற்கு மாறாக தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை வலியுறுத்த கோரி அவர்களுடன் பேசுவது சரியானதாக அமையும் என டெலோவின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தலைமையிலான தமிழ் தேசிய பேரவையின் தமிழக பயணம் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பில் குறை உள்ளது என தெரிவித்து தமிழீழ விடுதலை இயக்கமானது ஏற்கனவே அதை நிராகரித்தது. அது ஒரு மாதிரி வரைவாக இருந்ததை தவிர இறுதி வரைவாக கொண்டு வரப்படவில்லை. இலங்கை தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கை அரசானது முன்வைக்கின்ற தீர்வு திட்டத்துக்கான அழைப்பில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பொது தீர்வான சமஷ்டி தீர்வை வலியுறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே செய்யப்பட்ட ஒப்பந்தத்தில் நாங்கள் இணக்கப்பாடு கண்டுள்ளோம். கஜேந்திரகுமார் அணியின் தமிழகத்துக்கான அரசியல் பயணம் என்பது தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக தமிழகத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்களை சந்திப்பதாக அமைவது வரவேற்கத்தக்கது. ஆனால் வராத ஒரு தீர்வை அல்லது அரசியலமைப்பை நிராகரிக்கின்றோம் என்று கூறி கலந்துரையாடல் செய்வது என்பது எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்று தெரியவில்லை. புதிய அரசியலமைப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வர வேண்டும் என்பதை விட்டு கோருவதற்கு அந்த பயணம் அமைந்தால் அது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாடு மாத்திரமல்ல, சர்வதேச பயணங்களில் ஈடுபடுகின்ற போது எமக்காக சமஷ்டி தீர்வை இலங்கை அரசு தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற பயணமாக அந்த பயணம் அமைந்தால் அது ஆரோக்கியமானதாக இருக்கும் என தெரிவித்தார். போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பல் தலைவரான கெகல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமான ஆயுதங்கள் சிலவற்றை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர்.
கெகல்பத்ர பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த ஆயுதங்கள் வெளிநாட்டில் உள்ள மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் பராமரிப்பில் நாட்டில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்றும் T-56 ரக துப்பாக்கி, பயன்படுத்தப்படும் 2 மெகசின்கள், T-56 ரக தோட்டாக்கள் 267 ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த ஆயுதங்கள் எந்திரமுள்ளவிலிருந்து கொழும்பு கண்டி வீதியில் உள்ள குறுக்கு வீதியில் அமைந்துள்ள தற்காலிக அறை ஒன்றை சோதனையிட்ட போது கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கலனி போலீஸ் அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளின் உதவியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. நத்தார் தாத்தாவை போன்று ஜனாதிபதி நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகிறார். எதிர்வரும் ஏப்ரல் மாதமளவில் பொருளாதார நெருக்கடி தீவிரமடையும். அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். கடுவல பகுதியில் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை நிவாரணம் அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். பொருளாதார பாதிப்புக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நிட்பா சூறாவளி தொடர்பில் முன் அறிவிப்புகள் ஏதும் விடுக்கவில்லை என்று அரசாங்கம் குறிப்பிட்டுக் கொண்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதி நத்தா தாத்தாவை போன்று நிவாரண வாக்குறுதிகளை அள்ளி வழங்கினார். ஆனால் பெருமளவானோருக்கு குறைந்தபட்சம் 25,000 ரூபாய் கூட கிடைக்கப்பெறவில்லை. 2026 ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார பாதிப்பு மேலும் தீவிரமடையும். அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்குவார்கள். ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய அரசாங்கம் நிவாரணங்களை வழங்க வேண்டும். அனர்த்தத்தின் போது முப்படையினர் தான் நாட்டு மக்களை பாதுகாத்தார்கள். இராணுவத்துக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட வேண்டும். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நன்கொடைகளுக்கு அடிபணிந்து இராணுவத்தினரை அரசாங்கம் காட்டிக் கொடுத்துவிடக் கூடாது. இராணுவத்தினர் தான் நாட்டின் காவல் தெய்வங்களாக உள்ளனர் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.